மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியும் எல்லாருக்கும். எல்லார் வீட்லேயும் வேலை இருக்கும். இன்னைக்கு நம்மளோட ஆயுதங்கள்லாம் இன்னைக்கு சுசேஷமாக அவங்கள கும்பிடுற நாள். ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க தொழிலுக்கு அது அவங்கவுங்க தொழிலுக்கு அது ஒரு வழிபாடாக இருக்கும். யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அவங்களோட தொழில் நீதியாக அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அவங்களுக்கு வழிபாடு பண்ணுவாங்க இன்றைக்கி அந்த நாள். இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல. அதோட வீடெங்கும் ஒற்றை அடித்து பாருங்கள், இந்த வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு எந்திரிச்சு அடித்தாச்சு. நம்மளும் அப்படியே படுத்திருந்தோம் அப்படின்னா எல்லாருடைய மூதேவியும் நம்மளை சேரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு சீதேவி வராது வீட்டுக்குள்ளே அப்படின்வாங்க பெரியவங்க. அது மாதிரி வீட்டில் இன்றைக்கி படுத்திருந்தா இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது? ஆள் இல்லை. வீட்டில் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. நமக்கு என்னதான் இருந்தாலும் தோட்டத்தில் இருக்கிற ஆயுதங்களை சுத்தப்படுத்தி அவங்கள வழிபாடு பண்ணுறத நம்மளுடைய வேலை. விவசாயிகள் அனைவருக்கும் அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்க மோட்டாரு, அவங்கவுங்க மண்வெட்டி, அவங்கவுங்க கடப்பாரை இதெல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு வழிபாடு செய்யணும். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம். பாருங்கள், இன்னைக்கு எல்லா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி ஒற்றை அடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், கூட்டி எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு போய் தள்ளி வச்சாச்சு. இந்த மூதேவியெல்லாம் வெளியே விரட்டிட்டு நம்ம சாயந்தரம் சீதேவியை வீட்டுக்கு அழைக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வழிபாடுகள். பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கழுவி துடைக்கணும். துடைச்சிட்டு வீட்டில் உள்ள ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆயுதங்கள் எல்லாமே இந்த பாருங்கள் எடுத்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி கழுவணும். அதெல்லாம் கழுவி எடுத்து சாமி போட்டாவுக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்கு படையல் போட்டு சமைக்கணும். முடியலைனாலும் என்னால் விவசாயிங்கிற ஒரு தன்மையில் நம்ம தொழில் பண்ணுறோம் இல்லையா, அது கடவுள் நீதியாக நம்ம அதை இன்றைக்கி வழிபாடு பண்ணணும். அதனால் எந்திரிச்சு இவ்வளோ வேலையும் பார்த்துட்டேன். வீடு துடைக்கிறது மட்டும்தான் துடைச்சிட்டு பெட்ஷீட்டெல்லாம் ஓரளவு அலசி போட்டுட்டேன். துடைச்சி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு சமைக்கலாம். சமைச்சு சாயந்தரம் வாங்க எல்லோரும் சுண்டல் பொரியலோட சாப்பிடலாம். சாயந்தரம் கூப்பிட்றேன், வாங்க. அந்த வீடியோவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.